சுகமே சூழ்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முருகனுடைய ஒரு முக்கியமான ஒரு பாடல், கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய 46வது பாடல். இருக்கிறவங்களுக்கு 1000 பேர், இல்லாதவங்களுக்கு இறைவன் மட்டும்தான். கண்டிப்பாக நம்மக்கிட்ட நிறைய இருந்தது, செல்வம் சொத்து சுகம் இருந்ததுன்னா 1000 பேர் வருவாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு இறைவன் மட்டும்தான் துணை, இறைவன் மட்டும்தான் நம்ம தேடி வருவார். இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக விடப்பட்டு யாருமே இல்லை, நம்மளுக்காக ஒரு ஜீவன் இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுகிற சூழ்நிலையில் இருக்கும்போது முருகப்பெருமானை உங்கள் தாயாகவும் தந்தையாகவும் நினச்சிக்கோங்க. நீங்கள் எப்படி வேணாலும் அவரை நினச்சிக்கலாம். அம்மாவாக நினைக்கலாம், அப்பாவாக நினைக்கலாம், ஃப்ரெண்டாக நினைக்கலாம், தம்பியாக நினைக்கலாம், அண்ணனாக நினைக்கலாம், காதலனாக நினைக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம். மனசு வேதனையில் இருக்கும்போது அவரை நினச்சி இந்த ஒரு பாடலை நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்பார். எந்தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுலமானவை தீர்த்து எனை ஆள் கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, கந்தப் பெருமானே, ஒளியை வீசுகின்ற வேலை கொண்டவனே, உமாதேவியின் மைந்தனே, குமாரமூர்த்தியே, வேதமூர்த்தியே, தேவரீர் அடியேனின் தாயும் என்னுடைய தாயும், எனக்கு அருள் புரியும் தந்தையும் நீயே, என்னுடைய மன வருத்தங்கள் யாவற்றையும் நீக்கி என்னை ஆண்டருள்வீராக. என்னோட மன வருத்தங்களெல்லாம் நீக்கி நீ என்ன ஆட்கொள்ளணும் அப்படின்னு முருகனை நோக்கி மனதார கண்ணீர் விட்டு கண்ணீர் மல்க கேளுங்க. கண்டிப்பாக முருகன் எப்பேற்பட்ட வருத்தமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் நீக்கி உதவி புரிவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஓம் முருகா போற்றி.